குறித்த வயதில் அவன் ஐஸ்வர்யம் நான் மாற்றணும். திடீரென்று நான் ஒரு காரியத்தை அந்த குறித்த அந்த வயதில் அவன் ஐஸ்வர்யம் நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முன்குறிப்பு. இரண்டாவது, அவன் அனுபவங்கள் முதிர்ச்சி அடையும் போது துரிதமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய திட்டம். மூன்றாவது, சோதனையை சகித்து தேவனாகிய என்னை அவன் சார்ந்து கொண்டிருந்தபடினால அவனுடைய ஆசைகளை, இயக்கங்களை, விருப்பங்களை நான் நிறைவேற்றினேன் என்று கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. திடீரென்று உங்களை ஐஸ்வர்யமாக்கணுமா? திடீர்னு உங்களை கோடீஸ்வரனா மாற்றணுமா? இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? அவருக்கு லேசான காரியங்க. இந்த 7வது மாதம் அதுவா நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அது எப்படிலாம் எனக்கு தெரியாது. திடீர்னு நீங்கள் ஐஸ்வர்யனா மாறிடுவீங்க. திடீர்னு அடுத்த வாரம் நீங்கள் புது காரில் கூட வரலாம், எனக்கு தெரியாது. சோத்ரு. அல்லேலூயா. திடீரென்று கர்த்தர் ஒரு புது வீட்டை கட்டி சாவி கூட உங்கள் கையில் கொடுக்கலாம். அல்லேலூயா. நீங்கள்லாம் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க பாஸ்டர். இது பகல் கனவா இல்லை இரவு கனவா தெரியல பாஸ்டர். அல்லேலூயா. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும். கர்த்தர் திடீர்னு செய்வார். திடீர்னு உங்களை எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். நேர்த்தியாக செய்து முடிப்பார். அற்புதமாக செய்து முடிப்பார். அதிசயமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் தகப்பன் என் வீட்டு வருத்தம் யாவையும் நீங்க பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். அல்லேலூயா. உங்கள் வருத்த யாவையும் இது வரையிலும் ஐஸ்வர்யத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக அவங்க மனது ஏங்கி 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 தவித்த அந்த நாட்கள் எல்லாம் மாறி, அந்த வருத்தம் எல்லாம் மாறி, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய திடீரென்று கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் திடீரென்று ஒரு காரியத்தை செய்வார். உங்களுக்கெல்லாம் அந்த செய்தியெல்லாம் எனக்கு அருமையான, ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஆமேன். அப்படி தான் கர்த்தர் செய்ய போகிறாரு. அது எப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க. என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய மினிஸ்ட்ரியில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. குறித்த வயதில் அவர் திடீரென்று செய்வார். உங்களுடைய அனுபவங்கள், அந்த யோசேப்பினுடைய அனுபவங்கள் முதிர்ச்சி ஆகணும். அந்த எகிப்து தேசத்தை சரியாக வழி நடத்தணும் அப்படின்னு தான் அந்த காரியத்தில் அவனை வழி நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் அந்த பக்குவம் அடையும் போது திடீரென்று கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் சோதனை